தமிழ் கதைக்களம். இது தமிழின் பால் அன்பு கொண்ட இரு தமிழ் நெஞ்சங்களின் ஒரு சிறிய முயற்சி. தமிழ் கதைகளை மக்களிடம் எளிய முறையில் கொண்டு வந்து சேர்ப்பதே எங்களின் இந்த பயணத்தின் நோக்கம். இங்கு நாம் படிக்க எண்ணி முடியாமல் போன மற்றும் படித்து மறந்த பல கதைகளை கேட்டு மகிழ்வோம், சிந்திப்போம். எங்களின் இந்த பேராசைக்கு முக்கிய காரணம், சமீபத்தில் நாங்கள் படித்து ரசித்து மகிழ்ந்து கற்பனையில் வாழ்ந்து லயித்த வீரயுக நாயகன் வேள்பாரி என்கிற நூலாகும். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் சு. வெங்கடேசன் அவரது இரண்டாவது நாவலான வீரயுக நாயகன் வேள்பாரி முற்றிலும் சங்க இலக்கியத்தை அடிப்படையாக கொண்டது. முல்லைக்கு தேர் தந்தவன் பாரி என அடிக்கடி சொல்லப்படும் கதையை தாண்டி திரு சு. வெங்கடேசனின் நாவல் பாரியின் வீரம், இரக்கம் மற்றும் அறிவு உட்பட அவரது வாழ்க்கையின் பிற அம்சங்களை பற்றி பேசுகிறது. நமக்கு ஒற்றை வரியில் தெரிந்த பாரியை புத்துணர்ச்சியூட்டும் புதிய ஒளியில் காட்டியிருக்கிறார் ஆசிரியர். கதைகளின் பேருலகமே சங்கக் கவிதைகள் என்று தோன்றியது. ஏறக்குறைய 10,000 ஆண்டு கால நினைவுகளின் தொகுப்பு சங்க இலக்கியம் என்று மானுடவியலாளர்கள் கூறுகின்றனர். இப்பெரும் நினைவு பரப்புக்குள் நுழைந்தால் வெளிவருதல் எளிதல்ல. நீர் எவ்வளவு விரைவாக ஓடினாலும் மண்ணுக்குள் உறிஞ்சப்படுதல் அதன் இயல்பு. அப்படித்தான் சங்க இலக்கியத்துக்குள் நாம் ஓடி மறைவதும். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இவ்விலக்கியம் 1887 ஆண்டில் சி.வை. தாமோதரனார் கலித்தொகையை பதிப்பித்ததிலிருந்து அச்சு யுகத்துக்குள் நுழைந்தது. அடுத்த சில 10 ஆண்டுகளில் சங்க இலக்கியம் அனைத்தும் அச்சேறின. அது அன்றைய அறிவுலகத்தில் பெரும் தாக்கத்தை உருவாக்கியது. குறிப்பாக சங்க இலக்கியத்தில் பாடப்பட்ட மன்னர்கள், புலவர்கள் பற்றிய செய்திகள் முதன்முறையாக பொது சமூகத்துக்கு தெரிய வந்தன. இந்த பின்னணியில்தான் 1906 ஆண்டு ராகவையங்கார் பாரி என்ற வள்ளலின் வரலாறு எனும் தலைப்பில் செந்தமிழ் பத்திரிகையில் கட்டுரை ஒன்றினை எழுதினார். பாரியை பற்றி எழுதப்பட்ட முதல் கட்டுரை இதுவே. சங்க காலத்திலிருந்து தொடர்ந்து பல்வேறு புலவர்களால் பல்வேறு காலகட்டங்களில் பாடப்பட்ட பாரி நவீன கால உரைநடைக்குள் வந்து சேர்ந்தான். அடுத்த சில ஆண்டுகளில் திருக்கோவிலூரில் பெண்ணை ஆற்றங்கரையில் உள்ள வீரட்டானேச்சுவர் கோயிலில் கல்வெட்டு ஒன்றை கோபிநாத ஐயர் கண்டறிந்தார். அதுவும் செந்தமிழ் பத்திரிகையில் வெளியிடப்பட்டது. பாரி மகளிரை மணமுடித்து கொடுத்த பின் கபிலர் தீப்பாய்ந்து இறந்த செய்தியை சொல்லும் கல்வெட்டு ராஜராஜ சோழன் காலத்தில் பொறிக்கப்பட்டது. அதாவது சங்க காலத்தில் வாழ்ந்த பாரி கபிலரை பற்றி அவர்கள் மறைந்து 1000 ஆண்டுகளுக்கு பின் ராஜராஜ சோழன் காலத்தில் பொறிக்கப்பட்டது. அதற்கு பின் 1000 ஆண்டுகள் கழித்து அது கண்டறியப்பட்டது. இந்த கண்டுபிடிப்பானது தமிழ் அறிஞர்களுக்கு பேரூக்கத்தை கொடுத்தது. பாரி, கபிலர் ஆகியோரை பற்றிய சங்க இலக்கிய குறிப்புக்கு கிடைத்த மிகச்சிறந்த வரலாற்று ஆதாரமாக இந்த கல்வெட்டு பார்க்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 1913 ஆண்டு வேளிர் வரலாற்றை மு. ராகவையங்கார் எழுதினார். 1915 ஆண்டு வேளிர் வரலாற்றின் ஆராய்ச்சியை மு. வெங்கடசாமி நாட்டார் வெளியிட்டார். வேள்பாரி இவன் பாண்டிய பேரரசின் எல்லைக்கு உட்பட்ட பரம்புமலை என்ற குறுநிலப் பகுதியை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்து வந்தான். வேளிர் குலத் தலைவன் என்பதால் வேள்பாரி என்று அழைக்கப்பட்டான். செவ்வியல் இலக்கியங்களில் கடையேழு வள்ளல்களின் வரிசையில் வேள்பாரியின் பெயரை முதலில் வைத்து கூறப்பட்டுள்ளது. தன்னலமற்ற கொடை உள்ளத்தாலும் அன்பு வழிபட்ட வாழ்வியல் மரபாலும் பாரியின் புகழ் தமிழ்நிலம் எங்கும் பரவியது. மூவேந்தர்களான சேர, சோழ, பாண்டியர்கள் அவன் புகழ் கண்டு வெதும்பினர். பரம்பு நாட்டின் நிலவளம் அவர்களின் கண்களை உறுத்தியது. பாரிக்கு எதிராக தனித்தனியே அவர்கள் மேற்கொண்ட போர் முயற்சிகள் கைகூடவில்லை. இறுதியில் மூவேந்தர்களும் ஒன்றிணைந்தனர். சின்னஞ்சிறு ட்ராய் நகரின் மீது மொத்த கிரேக்கப்படையும் போர் தொடுத்ததைப் போலத்தான் இதுவும் நிகழ்ந்தது. ஆனால் அவர்களால் வெற்றியை காண முடியவில்லை. மூவேந்தர்களும் ஒன்றாய் சதி செய்து வஞ்சினம் நிகழ்த்தி பாரியின் உயிர் பறித்தனர். வீரத்தால் சாதிக்க முடியாததை வஞ்சகம் செய்து முடித்தது. வென்றவர்களின் பெயர்கள் இன்று வரை துலங்கவில்லை. ஆனால் வீழ்த்தப்பட்ட பாரி வரலாற்றில் ஒளிரும் நட்சத்திரமானான். வள்ளல் என்ற சொல்லின் வடிவமானான். பாரியின் கொடைத்தன்மையை கபிலர் இந்த கீழ்வரும் புறநானூற்றுப் பாடலில் மிக அழகாக எடுத்துரைத்துள்ளார். குறத்தி மாட்டிய வரல்கடை கொள்ளி
ஆரம் ஆதலின் அம்புகை அயலது சாரல் வேங்கை பூஞ்சினை தவழும் பரம்பு பாடினர் அதுவே அறம்பூண்டு பாரியும் பரிசிலர் இறப்பின் வாரேன் என்னான் அவர்வரை எண்ணே. இதன் பொருள்: மலைவாழ் குரத்தியர் சந்தனக்கட்டையின் ஒரு நுனியில் தீ மூட்டி தொங்கவிட்டிருப்பர். அதன் மனம் பூத்திருக்கும் வேங்கைப்பூ மனத்தோடு சேர்ந்து மலைச்சாரலில் கமழும். இப்படிப்பட்ட மனம் கமழும் நாட்டின் அரசன் பாரி. பரிசில் வேண்டுவோர் கேட்டால் பாரி தன்னையே பரிசாக அவர்களுக்கு கொடுத்து விடுவான். தன்னை பாடி வந்த இரவலர்க்கு பரம்பு நாட்டில் உள்ள 300 ஊர்களையும் பாரி பரிசாக அளித்து விட்டான். இனி வருவோர் தன்னையே பரிசாக கேட்டாலும் பாரி தயங்காமல் தன்னை பரிசாக அளிக்கும் கொடைத்தன்மையுடையவன் என்று கபிலர் பாரியின் கொடைத்தன்மையை இப்பாடலில் புகழ்ந்து பாடுகின்றார். இயற்கைக்கும் மனிதனின் பேராசைக்கும் இடையில் இன்று நடக்கும் போராட்டத்தின் ஆதி வடிவம்தான் வேள்பாரியின் கதை. The roots of Tamil history run deeper than we can imagine. இரு சமூக அமைப்புகளுக்குள் நடக்கும் மோதலின் மூலம் அடுத்த கட்டத்துக்கு சமூகம் தன்னை உருமாற்றிக் கொள்கிறது. அந்த மாற்றம் நிகழும் பொழுது தன்மீது ஒட்டியிருந்த பொன் துகள்களையும் உதிர்த்துவிட்டுதான் நகர்கின்றது. சமூக வரலாறு உதிர்த்துவிட்டு நகர்ந்த அந்த பொன் துகள்கள் அப்படியே மண்ணுள் புதையுண்டு மங்கி விடுவதில்லை. இலக்கியம் மற்றும் மானுட அறிவு ஒளிமின்னும் அந்த பொன் துகள்களை என்றென்றும் மங்க விடாமல் பாதுகாக்கிறது. அதனால்தான் பாரி அழிந்த சமூக அமைப்பின் அடையாளமாக இல்லாமல் அழியக்கூடாத மனித பண்பின் பேரடையாளமாக என்றென்றும் போற்றப்படுகின்றான். 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட தமிழ் இலக்கிய வரலாற்றில் 100-200 ஆண்டுகால இடைவெளியில் ஏதாவது ஒரு புலவன் பாரியை பற்றிய பாடலை பாடிக்கொண்டே இருந்திருக்கின்றான். எழுத்தாளர் சு. வெங்கடேசனுடைய படைப்பான வீரயுகநாயகன் வேள்பாரியும் இதன் தொடர்ச்சிதான். ஆசிரியரின் பார்வையில் தீமை தன்னைத்தானே தோற்கடிக்கும் சக்தியை கொண்டுள்ளது என்று உலகம் எப்போதும் நம்புகிறது. இந்த நம்பிக்கையின் ஆன்மாவை இலக்கியம் பாதுகாக்கிறது. அதனால்தான் இலக்கியம் மனித மனதை எழுப்பும் ஆற்றல் கொண்டது என்று நான் நம்புகிறேன். அதற்கு கடந்த காலமும் இல்லை, எதிர்காலமும் இல்லை. எந்த ஒரு இலக்கிய படைப்பின் வெற்றியையும் அது மனித மனதில் ஏற்படுத்தும் தாக்கத்தை வைத்துதான் அளவிட முடியும் என்று அவர் கூறுகிறார். எங்களது இந்த முயற்சியும் அந்த தாக்கத்தின் விளைவே. எங்களை ஊக்குவித்து எங்கள் தவறுகளை சுட்டிக்காட்டி எங்களுடன் பயணிக்க உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். உங்களுடன் சேர்ந்து பயணிக்க நாங்கள் இருவரும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறோம். உங்கள் நல்லாசியுடன். வாழ்க தமிழ், ஓங்குக தமிழரின் பெருமை. திரும்பும் திசையெல்லாம் அருவி கொட்டும் குறிஞ்சி நிலத்தில் அந்த அருவி நீரினும் குழுமையுடைய பாரியின் கரம் பற்றி நடக்க எங்களோடு வாருங்கள்.